அதாவது டெஸ்லா கண்டுபிடிச்ச அந்த ரேடியோ அதுக்கான 17 பேட்டன் ரைட்ஸை இவர் யூஸ் பண்ணியிருப்பார் இவரோட ரேடியோவில். இருந்தாலும் டெஸ்லா என்ன பண்ணுவார் அப்படின்னா பெருந்தன்மையாக சரி பரவாயில்ல, இவர் ஒரு நல்ல மனிதர் தான், என்னோட இதுலேருந்து தான் அவர் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு, பரவாயில்ல அப்படின்னு விட்டு கொடுத்துருவாரு. ஃபஸ்ட்டு வந்து அமெரிக்கா மார்க்கோனியோட ரேடியோவுக்கு வந்து, அதாவது மார்க்கோனி வந்து இங்கிலாந்தில் பேட்டன் ரைட் வாங்கிடுவார் தன்னோட ரேடியோவுக்கு. ஆனால் அமெரிக்காவில் மார்க்கோனியோட ரேடியோவுக்கு வந்து பேட்டன் ரைட் கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இதில் வந்து டெஸ்லாவோட கண்டுபிடிப்புகள் இருக்குது, அதோட பேஸ் தான் இது அப்படின்னு தெளிவாக சொல்லிருச்சு அமெரிக்கா. ஆனால் 1904 இவங்களோட முடிவை மாற்றிக்கிட்டாங்க. மார்க்கோனி தான் ரேடியோவை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு அங்கீகாரமும் கொடுத்துருச்சு அமெரிக்கா. எப்படி அப்படின்னா எடிசன் வந்து சும்மா இருப்பாரா, இவருக்கு வில்லன் இல்லையா நம்ம நிக்கோலா டெஸ்லாவுக்கு. ஸோ என்ன பண்ணார் அப்படின்னா அங்கே வந்து எடிசன் அவரோட வேலையை கட்டிட்டாரு. தன்னோட செல்வாக்கை யூஸ் பண்ணி மார்க்கோனிக்கு பேட்டன் ரைட் அமெரிக்காவிலையும் வாங்கி